இதுதான் வந்து ஜனாதிபதி அலுவலகம் வைக்கப்பட்ட வாலிப உள்ளங்கள் எல்லாம் இப்போ சேர்ந்து போய் கிடக்குது. எஃப்எல்ல இப்போ கிரிக்கெட் இருக்கப்படியாக பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் வைஸ் ஏர்போர்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் இது ஒரு ஸ்போர்ட் இப்போ நிறைய செலவாகும். ஆனால் அதெல்லாம் இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவங்க இது செஞ்சு. வணக்கம் உறவுகளே, நாங்களாம் நம்மளோட ஜால் பிரதர்ஸ். இன்னைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன சம்பந்தமாக பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து உருவாக்கப்பட உள்ளது. அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். ஜனாதிபதி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட உள்ளது. இது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து மண்டதீவில் வந்து உருவாக்கப்பட உள்ளது. இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன நிலைமையில் இருக்குன்றதை பார்ப்போம். வாங்குவோம், காணொலிக்குள்ளே போகலாம். போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பாருங்க பரபரப்பாக கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க. இப்போ ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துருக்கு. ஜனாதிபதியோட வருகைக்காகத்தான் எல்லாருமே காத்து கொண்டிருக்கணும். பாருங்க இங்கால பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும். நிறைய பாடசாலை மாணவர்கள்லேருந்து எல்லாருமே வந்திருக்கணும். இவை எல்லாமே தங்களோட பாடசாலையில் வந்து கிரிக்கெட் டீமில் இருக்கிறார்களாம். இதில் தான் வந்து ஜனாதிபதி தனது உரிய ஆற்ற உள்ளார். அதை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து இன்றைக்கு வந்து ஜனாதிபதியால் அடிக்கல் நாட்டப்பட்ட இடத்தை தான் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்கோ. அதோட வந்து இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க பாருங்க, ஜெஃப்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து எதிர்காலத்தில் இப்படி தான் இருக்கும். நாங்கள் சொன்ன மாதிரி காட்டுறோம் பாருங்க. இதுதான் அந்த இடம், அடிக்கல் நாட்டின இடம் பாருங்க. ஜனாதிபதி தனது கைகளால் வந்து அடிக்கல் நாட்டி போட்டு சென்றிருக்கிறார். இது வந்து முடிகிறதுக்கு 3 வருட காலங்களில் வந்து இந்த ஸ்டேடியமானது முழுமையாக பூர்த்தியடைந்து கிரிக்கெட்கள் நடைபெறும். இந்த இடத்தை பார்க்க இப்போ வடிவாக இருந்தாலும் முதல் வந்து பற்றைகளும் காடுகளும் நிறைந்த இடமாக இருந்தது. அதை வந்து இப்போ ஒரு கிரிக்கெட் மைதானத்துக்காக எவ்வளோ வடிவாக உருவாக்கியிருக்கணும்னு பாருங்க. இந்த நுழைவாயில் எவ்வளோ பாதுகாப்பு படையினர் நிற்கணும்னு பாருங்க. இதில் பாருங்க இப்போ ஜனாதிபதி அவர்கள் எவ்வளோ பாதுகாப்போட வெளியேறி கொண்டிருக்கிறாருன்னு பாருங்க. அடுத்ததாக கச்சதீவுக்கு செல்வதாக கூறியிருந்தார். வெளி சவுத் ஸ்கூலில் ஒன்றான நடீஸ்வரா காலேஜ். நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வரோம். மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்ன்றது இருக்கிற சொல் வரப்பிரசாதம். அதை நாங்கள் வேறு கொழும்பு அங்கே போய் தான் இந்த பிள்ளைகள் பண்டார் நாயக்கா இன்டர்நேஷ்னல் ஜெஃப்னாவில் ஃபஸ்ட் டைமாக இன்டர்நேஷ்னல் வைஸ் ஏர்போர்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் இது ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்று சொல்கிறது ஒரு பிள்ளைகளோட ஆளுமையை வளர்க்குறதுக்கு மிகவும் பெரும் பங்கு வகிக்கிறது. ஆனபடியாக இந்த இடத்துல யாழ்ப்பாணத்தில் இந்த ஸ்டேடியம் எங்களுக்கு, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் கிடைக்கப்படுறது மிகவும் வரப்பிரசாதமும் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமும் நன்றி கூடவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, எத்தனையோ பிள்ளைகள் கிரிக்கெட்டில் கெட்டித்தனமான பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அவர்களுக்கு சிறந்த களம் இல்லாதால அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனபடி இது ஒரு சிறந்த களமாக இருக்கும். அவர்கள் இன்டர்நேஷனலும் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் பெருமையை கூறுவார்கள். இந்த இது கலைத்தமைக்கு நன்றி கூறி. ஓகே, நன்றி. ஓகே, வணக்கம் தங்கச்சி. நீங்கள் வந்து எந்த பாடசாலையிலேருந்து வந்திருக்கிறீங்க? அங்கேருந்து வந்திருக்கிறீங்க. இந்த ஜெஃப்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்படி நடக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது மக்கள். இதால் வந்து உங்களுக்கு நன்மை இருக்குன்றதுல சந்தோஷப்படுறீங்களா? நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் வந்து என்ன ஆல்ரவுண்டராக இருக்கிறீங்களா இல்லாட்டிக்கு? ஆல்ரவுண்டர். இன்றைக்கு வந்து இந்த ஜனாதிபதி வந்து இதில் வந்து அடிக்கல் நாட்டி இருக்கிறார். நீங்கள் வந்து ஜனாதிபதிக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி சொல்ல விரும்புகிறீங்க. யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் அரங்கம் பாருங்க. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் கௌரவ தலைவர் உள்ளடங்கலாக நிறைவேற்று குழுவினர் விடுத்த அழைப்பின் பேரில் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான அமைச்சரின் பங்கேற்புடன் கௌரவ ஜனாதிபதி அவர்களால இன்றைக்கு வந்து அடிக்கல் நாட்டு விழா வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னன்னு சொன்னா, இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்கிறேன்டா, நாங்கள் இவ்வளோ காலம் ஆசைப்பட்டு கொண்டு இப்போ நடக்க போகுது. அது வந்து எல்லாரும் சந்தோஷம். எல்லா தவிர இப்போ
எஃப்னான்னு சொல்கிறோம். எஃப்னான் இல்லை வடமாத்துக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தமிழர்களுக்கு வந்து தமிழகன்னு சொல்கிறத விட இப்போ நாங்கள் தமிழர்கள் போயிட்டு இப்போ நேஷனல் மேட்ச் பார்க்கணுன்னா கூட நாங்கள் அங்கே போக வேணும். இப்போ நாங்கள் இப்போ அப்படி இல்லாமல் 3 வருஷத்துக்கு நேஷனல் மேட்சஸ் நடக்குன்னு நம்புகிறேன். அப்படி கேட்க மற்றது எங்களோட டர்ஃப் கிரிக்கெட் நாங்கள் விளையாடக்குள்ள வந்து டர்ஃப் கிரிக்கெட் இல்லை. இப்போ நாங்கள் டர்ஃப் கிரிக்கெட் நல்ல டர்ஃப் கிரிக்கெட்டோட நல்ல லைட்டோட ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள இன்னும் எங்கள் பொடிகளுக்கு வந்து நான் நினைக்கிறேன் எங்களோட பொடிகளுக்கு வந்து ஸ்கில்ஸாலேயோ டேலண்டாலேயோ ஒரு குறைபாடும் இல்லை. மற்ற அவங்களோட கம்பேர் பண்ணிக்கல எல்லாமே இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரே குறைபாடு இருந்தது வந்து க்ரௌண்ட் ஒன்று தான். இப்போ நாங்கள் போய்ட்டு அங்கே ஜப்னா நாங்கள் போய்ட்டு கொழும்புல சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கு க்ரௌண்ட் ஒன்று இல்லை டர்ஃப் ஒன்று இல்லைன்னு சொல்கிறது. இப்போ வந்து அது வந்து எங்களுக்கு நிறைவே தந்திருக்கணும். நான் நம்புகிறேன் ஒரு 3 இயர்ஸில் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. நான் நம்புகிறேன் இப்போ கிரிக்கெட் நம்ம விளையாடிக்க நான் பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் காலமாக கிரிக்கெட் வந்து எங்கள் ஸ்கூல்லேயும் சரி ஒரு எஃப்னாலும் சரி கொஞ்சம் கிரிக்கெட் வந்து கொஞ்சம் மங்கி போன மாதிரி. நான் நினைக்கிறேன் திருப்பி அது மேலே வந்து எஃப்னால இப்போ கிரிக்கெட் இருக்கபடியாக பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி இப்போ பேரண்ட்ஸுக்கெல்லாம் நாங்கள் ஊக்குவிக்கணும். இப்போ நாங்களாம் விளாடப்படி எங்களுக்கு தெரியும் ஃபைனான்ஷியல் எப்படி கிரிக்கெட் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு எஃப்னால பேரண்ட்ஸுக்கும் தெரியாது கிரிக்கெட் எப்படி ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. இப்போ நான்லாம் என்ன கண்குளிராக பார்த்துக்கிறேன் வந்து சின்ன பொடி எங்கள் 5 வயசு 4 வயசுலாம் பேரண்ட்ஸ் கூட்டிடுவாங்க கிரிக்கெட் பழகிறதுக்கு. எங்கள் டாக்கள் அப்படி இல்லை. இப்போ நான் நினைக்கிறேன் இதை பார்த்து எங்கள் டாக்கள் எங்கள் பொடியிலையும் கையை பிடிச்சக்கூடிய ஒரு கிரிக்கெட் விளாடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த எங்கள் பக்கம் இப்போ டிசிப்ளின் பிரச்சனை என்ன போகபடியாக நான் நினைக்கிறேன் கிரிக்கெட் விளையாடினபடி எங்கள் பொடியலும் வந்து தேவையில்ல பிரச்சனை போக மாட்டாங்க. பட் எங்கள் இடமும் நல்லா இருக்கும். பட் எங்கள் பொடியலும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவான்னு நம்புகிறேன். அதோட நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கிரிக்கெட்லாம் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபைனான்ஸாக நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தாலும் ஷார்ட் பீரியட் தான் இல்லையாண்டு இல்லை. அதோட படித்து கொண்டு கிரிக்கெட் விளையாடினா ஃப்யூச்சர் நல்ல ஒரு நேமும் கிடைக்கும். அதோட என்ன சொல்கிறது உங்களை மாதிரி ஒருத்தர் 2 பேர் சப்போர்ட் பண்ணுறபடியால் இன்னும் நிறைய பேர் ஊக்குவிச்சு அப்படி வந்து விளையாடுவாங்க. சரிண்ணா, ஓகே, நன்றி. மாபெரும் புரட்சிகரமான செயல். இந்த ஜனாதிபதியோ பிரதமரோ இந்த காலத்தில் இந்த நாட்டுக்கு வேலையில்லை. இந்த அனுரகுமார ஜனாதிபதி அவர்களால் மனிதர்களுக்கு பெருமையை தந்தது. ஐயா, இதால் வந்து தவறாக போகிற இளைஞர்களுக்கு எல்லாமே நன்மை இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? கட்டாய நன்மையை உண்டாக்க வேணும். வாலிப உள்ளங்கள் எல்லாம் இப்போ சேர்ந்து போய் கிடக்குது, அழுதுபட்டு போய் கிடக்குது. அதுக்கு பழைய பிழைப்பியான நடவடிக்கைகள் இருக்கவும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சஜிந்தினி. நான் மன்னா டிஸ்ட்ரிக்ட். நான் டெவலப்மெண்ட் ஸ்கோட்டில் இருக்கிறேன். எங்களோட வடமாகாணத்தில் இப்படி ஒரு கிரவுண்ட் இதுக்கு முன்னுக்கு இல்லை. இப்போ வந்து நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இங்கே டர்ஃப் எல்லாம் ஒன்றும் இல்லாதனால நாங்கள் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணணும், டர்ஃபில் விளையாடணும்னு சொன்னால் நாங்கள் எங்களோட டிஸ்ட்ரிக்டை விட்டும் எங்களோட மாகாணத்தை விட்டும் வெளியே போய் தான் விளையாண்டு கொண்டு இருந்தோம். தம்புள்ள அங்கால கொழும்பு அப்படி போய் தான் விளையாண்டு கொண்டு இருந்தோம். இப்போ ஃபஸ்ட் டைம் எங்களோட இடத்துலையே வரப்போதுன்னு இருக்குல்ல. இங்கே இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் நிறைய சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளோட ஊருக்குள்ளேயே இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வரும், நம்மளோட பிள்ளைகளை விடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வெளியே போய் விளையாடுற கஷ்டமான ஆக்கள் இங்கே பேசிக்காக இங்கே பழகிட்டு வெளியே போய் விளையாடிக்கலாம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் அடுத்தது வந்து யாழ்ப்பாணத்து இளைஞர்களுக்கு வந்து இதில் வந்து வாய்ப்பு கிடைக்குமென்று நீங்கள் நம்புறீங்களானே? நம்புகிறேன். அனுரகுமார திசாநாயக்க எங்களோட கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டினதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் இவ்வளவு பெரிய ஒரு இதுக்கு அப்படியும் நிறைய செலவாகும். ஆனால் அதெல்லாம் இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவங்க இதை செஞ்சுருக்காங்க. அவங்க ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. இந்த விளையாட்டில் வந்து நீங்கள் ஒரு மகளிராக வந்து ஏனைய இந்த மகளிருக்கு என்ன சொல்கிறீங்க? ஒரு முன்னோதாரமாக இருக்கிறீங்க தானே? நான் ஸ்டார்டில் விளையாடிக்கல வந்து வீட்டையும் பொம்பளை பிள்ளை நான் எல்லாரும் வீட்டையும் விட மாட்டாங்க. அதே பிரச்சனை எங்களோட வீட்டையும் வந்தது. அப்புறம் பிரேமண்ணான்னு சொல்லி எங்களோட ஸ்கூல் கோச்சரால் தான் அவர் கதைச்சி வீட்டை கதைச்சி வெளியெடுத்தவர். அதை மாதிரி இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க வெளியே. அவங்கள நம்பி பேரண்ட்ஸ் விட்டாங்கன்னா பேரண்ட்ஸ்ட சப்போர்ட் இதுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க விட்டாங்கன்னா கேர்ள்ஸில் நிறைய பேர் சாதிக்கலாம். டேலண்டானாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வெளியே கொண்டு வரணும். டேலண்ட்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே இருந்து பிரயோசனம் இல்லை. வெளியே வந்தாங்கன்னா நிறைய சான்ஸ் இருக்குது. அதான் விளையாட்டின் மூலம் புரட்சியை ஏற்படுத்தலாம் நினைக்கிறீங்க? நிச்சயமாக இருக்கும். அதுக்கு இந்த டர்ஃப் மைதானம் மிகவும் உறுதி தரும் என்று நம்புகிறேன். இங்கே எல்லா வெளியே நம்ம வெளியே மேட்ச் கிளப் மேட்ச் எடுத்தாலே எல்லாம் டர்ஃபில் தான் நடக்கும். இங்கே நாங்கள் மெட்டினில் விளையாண்டுட்டு அங்கே டர்ஃபில் விளையாட புதுசு. இப்போ இங்கே போடுற போல மாதிரி எப்படி தெரியாது மாறி அந்த டர்ஃபில் 15 வரும் உயர்ந்து வரும் அப்படி கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி விளையாடணும்னா நம்ம டர்ஃபில் தான் விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, ஓகே, சரி, நன்றி. தேங்க்யூ. என் பேர் நியூட்டன் ராஜ்குமார்.
நான் ஸ்ரீலங்கா அண்டர்-19 ஏஷியா கப் துபாய்க்கு இப்போ விளையாடினான். இப்படி ஒரு நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏனெண்டா நாங்கள் கொழும்பு, அம்மாந்தோட்டை, ஜம்புள்ள காலி இப்படியான இடங்களில் இப்படியான நேஷனல் கிரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் விளையாடிருக்கோம். நாங்கள் விளையாடினது எங்களுக்கு மிகவும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு நேஷனல் கிரவுண்ட் வர்றது ஒரு அச்சீவ்மெண்ட். ஏன்னா இவ்வளோ காலம் இவ்வளோ போர் நடந்துச்சு இருந்தும் இப்போ இப்படியான கிரவுண்ட் யாழ்ப்பாணத்துக்கு எங்களோட ஜனாதிபதியால் வர்றது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். அதாவது இன்னும் தமிழ் பாய்ஸ் இங்கே இருந்து தேசிய ரீதிக்கு விளையாடுறதுக்கான ஒரு ஊண்டுகோலாக இந்த கிரவுண்ட் அமையுது. எங்களோட ஜனாதிபதி சொன்ன மாதிரி இன்னும் 3 இயர்ஸில் இந்த கிரவுண்ட் வந்துடும். கிரவுண்ட் வந்தோடனே பாய்ஸோ மற்றது சர்வதேச போட்டியில் இங்கே நடக்கிறதால எங்களோட யாழ்ப்பாண மக்களோ வடமான மக்களுக்கு இந்த கிரிக்கெட்டுன்ற ஒரு இது தெரிய வரும். பெரிய எங்களோட பிள்ளைகளும் இப்படியான ஒரு ஸ்போர்ட்ஸை விளையாடணுன்றதுக்காக முன்னோக்கி அனுப்பினோம். ஸோ இந்த கிரவுண்ட் வர்றது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் இப்படியான தேசிய கிரவுண்டில் விளையாடணுன்ற ஆசை கட்டாயம். நாங்களும் விளையாடினா எங்களோட மக்களுக்கு முன்னாலே நாங்கள் விளையாடுறது அது ஒரு தனி விதமான ஃபீலிங் ஒன்று தரும். ஸோ எங்களுக்கு இந்த கிரவுண்ட் சீக்கிரம் நிறைவேற்றி தரோம்ட்டு ஜனாதிபதி. நான் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்த இடத்துல இதில் வாரது சர்வதேச ஒரு மைதானம். அது இந்த புவியியல் அமைப்பை பற்றிய இந்த இடத்துல வாரது அப்படி இருக்குன்னு நல்ல ஒரு வியூலாம் இருக்குது. இந்த கிரவுண்ட் அங்கே பார்த்தா கடல் இருக்குது, நல்ல ஒரு வியூவில் இருக்குது. ஸோ பார்வையாளருக்கும் இது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. கோட்டை இருக்குது, பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்குது. மற்றது 40,000 பேர் வந்து மச் பார்க்கக்கூடிய ஒரு இது. மற்றது விசிட் பண்ணுறதுக்கான நிறைய ஒரு வசதிகளும் இருக்குது யாழ்ப்பாணத்தில். நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு அமைவான இடத்துல இந்த ஒரு மைதானம் அமைய போகிறது. அதை விட நீங்கள் இப்போ நார்மலாக யாழ்ப்பாணத்தில் எல்லாம் மேட்டில் தான் விளையாடி இருப்பீங்க, அங்கே வந்து டர்ஃபில் விளையாடி இருப்பீங்க. அதை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? மேட்டின் டர்ஃப் டிஃப்ரெண்ட் தான். இப்போ மேட்டில் விளையாடிட்டு டர்ஃபில் போய் விளையாடுறது மிகவும் கடினம். ஸோ இங்கே ஒரு டர்ஃப் கிரவுண்ட்ஸ் வாடுறது மிகவும் சந்தோஷம். ஏன்னா இங்கே டர்ஃபில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் நாங்கள் அங்கே விளையாடுறதுனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கொண்டு போவோம். ஸோ 10 புத்தர கிரவுண்ட் 10 பிச் வருது. ஸோ அதை வச்சு நாங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம் அவங்களோட லெவலை. ஸோ அப்படி லெவல் பண்ணிவிட்டு நாங்கள் போய் இன்டர்நேஷ்னல் லெவலோ நேஷ்னல் லெவலோ நல்லா போவோம். செலெக்ஷனுக்கு இருக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேணும் டர்ஃபில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தானே? டர்ஃபில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு செலெக்ஷனுக்கு போய்க்க மேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய்க்க எப்படியும் ஒரு டிஸ்குவாலிஃபை ஆன நிலைமை வேறு. சரி அண்ணா, சரி, நன்றி.